எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆர்ஜே விதுஷன் அவர்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் சேனலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த சேனலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே விதுஷ் டைரி. யாருப்பா அது ஆர்ஜே விதுஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே கேட்பீங்களா இருக்கும். அந்த ஆர்ஜே விதுஷன் நான் தான். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பார்க்க போகிறோம்னு சொல்ல முடியாதுன்னா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மோட்டிவேஷனல் முதலாக மோட்டிவேஷன் சொல்கிற அளவு வளர்ந்துட்டியா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்களா இருக்கும். அதாவது அந்த 20 to 30 வயசு இருக்குல்ல, ஸோ அந்த 20 to 30 வயசில் வரவங்க எல்லாருமே வந்து குறிப்பாக மோட்டிவேஷனல் சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அது எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து அந்த 20 to 30 வயசு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித்தர ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வயசு அப்படின்னே சொல்லலாம். 20 to 30 வயசு. சிலர் வராங்க, வந்துக்கிட்டே இருக்கும்போது சில உறவுகள் வராங்க நம்ம லைஃப்பில் வந்து பேசுகிறாங்க, தம்பி எப்படி இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி முதல் நாள் பேசுகிறாங்க, ரெண்டாவது நாள் கழட்டி விட்டு போயிடுறாங்க. ஏன்க்கா பேசலையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிப்ளை வராது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோதான் போயிட்டாங்க. அது நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம அவங்கள ஒரே நாள் இவ்வளோ பழகிட்டோமே அப்படின்னு சொல்லி, ஆனால் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் உண்மை கதை. 20 to 30 வயசில் அந்த விஷயம்லாம் பழகிக்கணும். நீ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா நீ யார்கிட்டையும் செம்ம அடி வாங்கியிருப்ப போலையே தம்பி அப்படின்னா அதுதான் உண்மை. அது வந்து எல்லாருமே அடி வாங்கியிருப்பாங்க அந்த 20 to 30 வயசு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லைஃப்பில் இப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த லைஃப்பில் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த எமோஷன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எமோஷனல் விஷயங்களுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் வந்து இங்கே இடம் இல்லை. நீ யார், அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான் விஷயம். நீ வந்து சம்பாதிக்கிறியா, இல்லை நீ வந்து சம்பாதிக்கிறியா, உன் வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு போ. ஏன்னா எல்லாருமே இங்கே அப்படி தான் இருக்காங்க. முதல் நாள் பேசுகிறாங்களா, ரெண்டாவது நாள் முதல் நாள் பேசுகிறாங்க, ரெண்டாவது நாள் பேசுகிறாங்க, அப்படியே ஒரு மூணாவது நாள் போகும்போது ரிப்ளை வராது. என்னக்கா பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை தம்பி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அப்படிங்குவாங்க. ஆனால் நம்ம சரி ஒரு நாள் தானே பிஸி ஆகிட்டாங்கன்னா சரின்னு நம்ம போய் அடுத்த நாளும் பேசுவோம், அடுத்த நாளும் அதே மாதிரி ஆகும். ஸோ இப்படி தான் எல்லாருமே வந்து இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க, பிஸியான லைஃபு. ஸோ இப்படி தான் இதை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஒரு சில நேரங்களில் அந்த உறவுகளையுமே கூட நம்ம தப்பாக நினச்சிடும். ஸோ இந்த வயசு நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு போகிற வயசு. ஸோ மோட்டிவேஷனல். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை நான் வந்து அடிபட்டு வந்திருக்கிறேன், ஸோ அந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவேன். நீங்கள் என்னென்ன விஷயங்களை அடிபட்டீங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மகிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகங்கள். அடுத்த டாப்பிக்கை பற்றி என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா புத்தகங்கள். நான் வந்து இந்த 20 to 30 சொல்கிறேன்ல, இந்த வயசில் வந்து நான் அடிப்பட்ட விஷயங்களில் வந்து என்ன ரொம்ப மறந்தா ஆற்றுன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். நமக்கு தெரியாதுல்ல, இப்போ நான் சொல்கிறேன்ல, பிஸியாக இருப்பாங்க, அவங்க மேலே கோவப்பட்டு வேலை அப்படிங்கிறது. இதை வந்து நமக்கு சரியாக சொல்லித்தர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். நம்ம புத்தகத்தை படித்தோம்னா போட்பட்ட மனுஷனுக்கு இப்படி நடந்திருக்கும் போது நம்மலாம் எவ்வளோ சாதாரணம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ நம்ம புக்ஸ் படித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்கள் வந்து நம்ம மனசை வந்து ஆற்றும். அப்படி காயம் இருந்தாலும் அதை பெருசாக ஆற்றும். ஸோ அந்த புத்தகத்தில் நடந்த விஷயங்கள், கதைகள், அது மூலமாக நம்ம கொண்டு போகிறோம். அடுத்தது தாண்டி பார்த்திங்கன்னா இன்டர்வியூஸ். இப்போ இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே மனுஷங்க தான்ப்பா. அவன் பெரியாள், இவன் பெரியாள், அவன் சின்னாள், இவன் சின்னாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பேசுகிற தகுதி இருக்குது. ஆனால் சரி நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம் வேறு அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இப்படி கேமராவை கொண்டு போய் முன்னே நிப்பாட்டினோம்னா, மச்சான் என் முகத்தை காட்டாதரா, நல்லா இருக்காது, பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சரி இது பாட்காஸ்ட்டு தானே, இனி வாய்ஸில் சரி எல்லாருமே பேசுவாங்க தானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாரையுமே பாரபட்சம் பார்க்காம இந்த 20 to 30 வயசில் என்னென்ன சாதிச்சிருக்கிறாங்களோ அம்புட்டையும் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் அவங்கள கூப்பிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக அப்படியே நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. இது வந்து ஆர்ஜே விதுஷ் டைரி. தொடர்ந்து எபிசோட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.